ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இட்லிக்கு அரைச்ச மாவு அரிசி மாவில் சிம்பிளான ஒரு ரெசிபி பார்ப்போமா? வாங்க. ஒரு கடாய் வச்சுப்போம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் சூடாயிட்டா ஃபஸ்ட்டு மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு. சிம்பிளான ஒரு ரெசிபி தான், 5 நிமிஷம் செஞ்சிடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு கொஞ்சம் வந்தோடனே கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவு, ஒரு கப் மாவு அரைச்சி வச்சுருக்கோமா, மாவு வீட்டு கரைக்கிறோமா, அந்த மாவில் வந்து அரிசி மாவு மட்டும் எடுத்துக்கணும். அரிசி மாவு சும்மா ஒரு கை எடுத்துக்கிடும் போது நம்ம பச்சரிசி மாவுலேயே செஞ்சுக்கலாம், நம்ம அரைச்ச மாவுலேயே செஞ்சுக்கலாம். அதை வதக்கிட்டு தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா வதங்கிடுச்சா, வதங்கிட்டு நம்ம சின்ன 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 உருண்டையாக உருட்டி இட்லி பானையில் வேக வச்சிடணும். வதக்கி வச்ச மாவை நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம கை உருட்ட அளவுக்கு நம்ம எப்படி கைக்கு இப்படி விட்டுரும் பாருங்க. உருட்டி இட்லி பானையில் வச்சு சும்மா பச்சை அரிசி மாவில் இல்லைன்னா அரிசி மாவில் இந்த மாதிரி உருட்டி 5 நிமிஷம் வேக விட்டா இந்த ஊற்றியாச்சு இல்லையா. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் ஆவியில் வெந்தால் போதும். அருமையான இதை வந்து நாங்கள் நீர் உருண்டைன்னு சொல்லுவோம். அருமையான நீர் உருண்டை ரெடி. அருமையான 5 நிமிஷத்தில் நீர் உருண்டை ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.